நம்மத்திலே அவர் செய்யும்படியாக இருக்கிறார். And even today God's going to touch somebody in this place. இந்த நாளிலும் ஒரு சில உள்ளங்களோடு கர்த்தர் இந்த நாளிலே தொடும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். You are in the right place. நீங்கள் சரியான இடத்திலே இருக்கிறீர்கள். At the right time. சரியான நேரத்திலே வந்திருக்கிறீர்கள். When you're in the right place, நீங்கள் சரியான இடத்திலே இருக்கும் பொழுது, at the right time, அந்த சரியான நேரத்திலே நீங்கள் வந்திருக்கும் பொழுது, something is going to happen to you. ஆண்டவர் ஏதோ ஒரு சில காரியங்களை நடக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. 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 When I come to church, நான் சபைக்கு வரும் பொழுது, I expect something to happen. எப்பொழுதும் நாம் சபைக்கு வரும்பொழுது ஏதோ ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தே ஆக வேண்டும். I come with great expectation. ஏனென்றால் நாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நாம் வருகிறபடினாலே. I may come to church with a lot of problems in my life. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே अनेक பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்னை சூழ்ந்து இருக்கிறபடினாலே. But once the Holy Spirit touches you, பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் நம்மை தொடும் பொழுது, some of your problems are going to disappear. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போக போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. Amen. You may have come with pain inside of your body. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் பலவிதமான வேதனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். Pain is going to leave your body. ஆண்டவர் இந்த பகல் வேளையிலே அந்த பலவீனத்தை முற்றிலுமாய் உங்கள் வாழ்க்கையில் இருந்து மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். You may be very troubled about your situation. நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு நேர் விரோதமாய் இருக்கலாம், ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் அதை மகிமையாய் மாற்ற பண்ண போகிறார். God is going to move upon your situation. அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே, about to change. எல்லா காரியங்களிலும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். Change is coming to your life. உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். I said change is coming to your life. உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார். One touch from Jesus. ஏனென்றால் அவருடைய தொடுதல் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறது. One drop of blood. One drop of blood. அவருடைய பரிசுத்தமற்ற விலையேறப்பட்டத்தின் ஒரு துளியானது, that's all it takes. இது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகிறது. I want to share a testimony with you. ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I was in Africa. நான் ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கும் பொழுது, and I was in the country of Kenya. கென்யா என்கிற தேசத்திலே, and we went across the whole country for one meeting. ஒரே ஒரு கூட்டத்திற்காக அந்த தேசத்திற்கு நான் கடந்து சென்றேன். To drive back and forth to that meeting, it took us 19 hours of driving for 19 மணி நேரம் இந்த தேசத்திற்கு ஒரே ஒரு கூட்டத்திற்காக நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். And it was a wonderful meeting. It was outside. அந்த தேசத்திலே நடந்ததான அந்த கூட்டம் ஒரு ஆச்சரியமான ஒரு மகிமையான ஒரு கூட்டமாய் அமைந்தது. And the wind was blowing very strong. அந்த இடத்திலே காற்று அதிகமாய் அடித்துக்கொண்டே இருந்தது. We were underneath some tents. Like the tents. அந்த இடத்திலே நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்தியிருந்தான ஒரு கொட்டகையாய் இருந்தபடினாலே, and many people came to Jesus that day. அந்த இடத்திலே अनेक ஜனங்கள் அந்த கொட்டகைக்குள்ளாக அந்த இடத்திற்குள்ளாக வந்து அமர்ந்திருந்தார்கள். But after the meeting was finished, அந்த கூட்டங்கள் முடிந்த உடனே, we're about to eat a little meal then go back. We're about to eat a little bit and then go back. அந்த கூட்டம் முடிந்து சில நிமிடங்களுக்கு நாங்கள் எங்களுடைய இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக, and they brought a young boy into the meeting. அந்த கூட்டத்திற்கு வந்த ஒரு சிறு பையன் அந்த இடத்துல வந்தான். He was only about 9 years old. அவனுடைய வயது சற்று 9 வயதாக இருந்தது. His mother and his father had died recently. அவருடைய தகப்பனும் தாயும் சில வருடங்களுக்கு முன்பாக மரித்து போய் விட்டார்கள். He was like a wild boy. அவன் அந்த இடத்துல ஒரு அனாதையாய் ஆக்கப்பட்ட ஒரு மகனாய் அந்த இடத்துல அமர்ந்திருந்தான். He could never stay inside the house. அந்த அவன் தங்கியிருந்த அந்த வீட்டில் அவனால உள்ள கூட அவன் இருக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு சத்துருவின் போராட்டத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தான். He had so much fear in his life. அவனுடைய வாழ்க்கையில பல பயங்கள் அவனை ஆளுகை செய்து கொண்டே இருந்தது. He could not be around people. He couldn't be around people. He could not be around people. அவன் ஜனத்தின் மத்தியிலே ஜனங்கள் மத்தியிலே அவன் எப்பொழுதும் அமர்ந்திருக்க அவன் விரும்புவதில்லை. They tried bringing him to the school. அவனுக்கு ஸ்கூலுக்கு செல்வதற்கு அவன் போக முடிந்தது. He would just run out of the school afraid. He would run out of the school. He was afraid. அவன் ஸ்கூலுக்கு போவதற்கும் அவன் ஒரு விதமான பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருந்தான். They tried putting him with the grandmother.
அவர் அந்த பையனை அவனுடைய அதாவது தகப்பனுடைய தாயாருடைய வீட்டிலே அவன் அமர்த்தப்பட்டிருந்தான். He would run out of her house and go into the woods like a little animal. அந்த தாயார் வீட்டில கூட அவன் சரியாக அமர்ந்திருக்க முடியல, அங்கேயுமாய் ஓடி அலைந்து கொண்டே இருந்தான். He had many demons in his life. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அநேக சத்துருவின் போராட்டங்கள் அவனை தொடர்ந்து இருந்தபடினாலே His arms were twisted up. அவனுடைய இரண்டு கைகளும் பிணைக்கப்பட்டு ஒரு இருக்க கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே அவன் காணப்பட்டான். And his legs were twisted up. அவனுடைய கால்களும் ரெண்டும் கட்டப்பட்ட ஒரு சத்துருவின் போராட்டத்தினால் கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்பட்டான். And they could not bring him into the church. அவன் தனியாக அவன் வர முடியவில்லை. Because he would run out of the church also. ஏனென்றால் சபைக்கு எப்பொழுது வருவான் என்ற எப்பொழுது வரும்பொழுது அவன் இந்த இடத்திலிருந்து அவன் வெளியேறுவதற்கு தான் அவன் பிரயாசம் எடுக்கிறான். But they brought him over for prayer. ஆனால் அந்த இடத்திலே நடந்த அந்த கூட்டத்திற்கு அவனை கொண்டு வந்தார்கள். And they said you need to pray for this young boy. அவன்கிட்ட சொன்னார்கள், நீங்க இந்த மகனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். No, we need to all pray for this young boy. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சிறுவனுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். When somebody's getting prayer here in the church, அவர்கள் இந்த இடத்திலே நாம் தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது it's not supposed to be just myself and Pastor Joshua praying. நாங்கள் எங்கள் ஊழியர்கள் நாங்கள் ஜெபிப்பதன் மூலமாக அல்ல, we all need to pray for that person. நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, because when we all pray, நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க தொடங்கும் பொழுது God is going to answer prayer. ஆண்டவர் அந்த ஜெபத்திற்குண்டான பதிலை கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். So the first thing we did அந்த கூட்டத்தின் நடுவிலே is we cast the devils out of that young boy. அந்த மகன் அந்த சிறுவனை கட்டி வைத்திருக்கிற அந்த சத்துருவின் போராட்டம் அவனை விட்டு விலகினதை நாங்கள் பார்த்தோம். He could not even look at us. அவன் அப்படியே எங்களை கவனித்துக் கொண்டே இருந்தான். He had to keep his head down, he was so afraid. அவன் தலையை கீழே தொங்க போட்டவனாக அவன் பார்த்து கொண்டே இருந்தான். Two people had to help him to walk over because he could not even walk well at all. ரெண்டு சகோதரர்கள் அவனை நடப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று பிரயாசம் எடுத்து. But when the demons started crying out at him and he அந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சத்துருவின் கட்டுகள் சத்துருவின் அலறுதல் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறுகிறதை நான் பார்த்தேன். He was able to look his head, he was able to lift his head up and look at us. அவன் உடனே அவனுடைய தலையை நிமிர்த்தி பார்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் அவன் கவனித்தான். Then we prayed for his arms which were twisted up. அவனுடைய கைகள் இரண்டும் இப்படி கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்பட்டிருந்தது. His arms totally straightened out. அவன் அந்த இடத்துல ஜெபித்த உடனே அவனுடைய கைகள் இரண்டும் அவிழ்க்கப்பட்டது. I said you're going to be like a boxer. I want you to throw some punches like a boxer. நான் சொன்னேன், ஒரு மல்யுத்த வீரரை போல உன்னை நான் குத்தப் போகிறேன் என்று சொல்லி சொன்னேன். So he could do this with his arms after prayer. அவன் உடனே ஜெபத்தை முடிந்த உடனே ஒரு மல்யுத்த வீரரை போல கையை இப்படி அசைக்க ஆரம்பித்துக் கொண்டே இருந்தான். I said now God's going to heal your twisted up legs. ஆண்டவர் இந்த நாளிலே அந்த இடத்தில் அந்த சிறியவனை உடைய கட்டுகளை அன்றைக்கே நிர்மூலம் பண்ணினார். We pray for his legs in the name of Jesus. அவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு ஜெபிக்க தொடங்கினோம். His legs they straightened out. His legs straightened right out. அந்த ஜெபித்த உடனே அவனுடைய இரண்டு கால்களும் கட்டப்பட்டிருக்கிற நிலைமை முழுதுமாய் மாறினது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை. Soldier now. Sorry. You're going to march like a soldier. Yes. அவன் என்ன செய்தான்? ஒரு பெரிய படை வீரரை போல அவன் மார்ச் பண்ண தொடங்கினான். After prayer he could walk like this. அவன் நன்றாக மற்ற சாதாரண மனிதனை போல அவன் நடக்க ஆரம்பித்தான். Everybody was shocked. Everybody shocked. அந்த இடத்திலே இந்த காட்சியை இந்த ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்த ஒவ்வொருவர்களும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். He was like a wild animal living in the woods. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விலங்கை போல கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த அவனுடைய அந்த சிறுவன், but when Jesus touched him, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் தொட்ட மாத்திரத்திலே he was 100% okay. 100% முழுவதுமாய் ஆண்டவர் விடுதலை பண்ணினார். Same thing will happen to you. அதே போலதான் இந்த இடத்திலே கூடி இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மத்திலே வந்து இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடும் பொழுது everything is going to be okay. எல்லா காரியங்களும் மாற போகிறது. எல்லா காரியங்களும் மாற போகிறது. எல்லா காரியங்களையும் மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் அதை இப்பொழுதே செய்ய போகிறார். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya hallelujah hallelujah. I asked him when I got back to the United States. நான் அந்த சிறியவனை குறித்து அமெரிக்க தேசத்திற்கு போனதற்கு பின்பாக தொடர்பு கொண்டு அவனை விசாரிக்க ஆரம்பித்தோம். I said how is that young boy doing? அந்த சிறியவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் என்று சொல்லி நான் விசாரித்தேன். They say he's back in school. அவன்
அவன் திரும்ப சாதாரணமாக நல்ல ஒரு சிறியவனை போல ஸ்கூலுக்கு கடந்து சென்று விட்டான் என்று சொன்னார்கள். He's living with his grandmother. அந்த அவனுடைய பாட்டி வீட்டில் அமர்ந்திருந்த அவன் சரியாக நன்றாக சாதாரண ஒரு சிறியவனை போல நன்றாய் வேலை பார்க்கிறான் என்று சொன்னார்கள். They said everybody in the city said, how did that miracle happen? எல்லாரும் அதை பார்த்தவர்கள் எப்படி இந்த ஆச்சரியமான அற்புதமான காரியம் இந்த சிறியவனுக்கு நடந்தது என்று சொன்னார்கள். So everybody started going to the church. எல்லாரும் அந்த அற்புதத்தை பார்த்த அநேக ஜனங்கள் அவிசுவாசிகள் கூட அந்த சபைக்கு ஓடோடி கடந்து வந்து கொண்டே இருந்தார்கள். Because of that one miracle that happened to him, அந்த ஒரே ஒரு அற்புதத்தின் மூலமாக there was double the people going to church. அந்த இடத்திலே ஆராதிக்க வந்த ஜனங்கள் அநேகமாய் கூடி வந்து கொண்டே இருந்தார்கள். That's what happens when God starts doing miracles. அதே போலதான் கர்த்தர் இந்த இடத்திலும் அந்த ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Hallelujah. Hallelujah. But when God gives you a miracle, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது you need to tell people about it. நீங்கள் அந்த அற்புதத்தை பல ஜனங்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். You need to give God the glory. நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க I வேண்டும். want to give God the glory. நானும் இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். Because the miracles he did for me. ஏனென்றால் அந்த அரே அற்புதமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்திருந்தார். It was about 4 years ago. 4 வருடங்களுக்கு முன்பாக My body was filled with cancer. என்னுடைய சரீரம் முழுவதும் கேன்சர் என்கிற வியாதியினால் பீடிக்கப்பட்டிருந்தேன். I had blood cancer. என்னுடைய சரீரத்திலே இரத்தத்திலே கேன்சர் இருந்தது. It had filled my whole body. It was 4-stage blood cancer. அந்த 4 வருடத்துக்கு முன்பாக 4வது ஸ்டேஜ்ல அந்த இரத்தம் அந்த கேன்சர் என்ற வியாதி பரவி இருந்தது என்னுடைய சரீரம் முழுவதும். But just before that I had COVID-19. அந்த கோவிட்-19 என்கிற அந்த 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 காரியங்கள் அந்த கொள்ளை நோய் வருவதற்கு முன்பாக I had a very very bad case of it. I had a very bad case of it. I was ஒரு பெரிய ஒரு உபத்திரவ ஒரு பெரிய பாடுகள் நடுவே நான் கடந்து சென்று கொண்டிருந்தேன். I had it for about 6 weeks. 6 வாரங்களாக I should have died from the COVID. அந்த 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 கோவிட் என்கிற அந்த வியாதினாலையும் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். Because I had the COVID and the cancer at the same time. கேன்சரும் அந்த கோவிட்டும் எனக்கு வந்ததனால என் சரீரம் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருந்த ஒரே சமயத்துல. That's not a good combination. இது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்க முடியாது. ஏனென்றால் இது ஒரு மரிக்கிற தருவாய் என்று தான் டாக்டர் சொன்னார்கள். Especially when you start getting a little bit older, you have cancer and COVID at the same time is not good. ஏனென்றால் வயது காரணமாக கேன்சரும் இருக்கிறது, அதுவும் ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி. கோவிட் வந்ததனால இது ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி, இது நல்லதா இல்ல அப்படினு சொல்லி अनेகர் சொன்னார்கள். So God took away the COVID. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த கோவிட்டை முற்றிலுமாய் என் சரீரத்திலிருந்து மாற்றினார். But then the cancer started getting worse and worse and worse. ஆனால் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த blood cancer இன்னும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. I was praying about this every day, many hours in the morning. நான் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே अनेக பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். I have a family. எனக்கு ஒரு நல்ல குடும்பம் உண்டு. I have a business. எனக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் உண்டு. I have an international ministry. எனக்கு நல்ல தொலைநோக்கு கூடிய ஊழியங்களும் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். But I only had a few months to live with the cancer. ஆனால் சில மாதங்கள் மாத்திரமே நான் வாழ்வேன் என்கிற சூழ்நிலையிலே இந்த கேன்சர் வியாதி என்னை பாதித்தது. They were about to put me on chemotherapy. They were going to put me on chemotherapy. என்னை கீமோதெரபி என்கிற ஒரு ட்ரீட்மென்ட்ல அந்த கேன்சர் மூலமாக என்னை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருந்தார்கள். They were going to have to put me on radiation. அந்த ரேடியேஷன் என்கிற ஒரு தெரப்பின் மூலமாக நான் அடிக்கடி அந்த அந்த பரிசோதனை வழியாக நான் கடந்து சென்று கொண்டிருந்தேன். People were praying for me all over the world. எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். But if I didn't get a miracle, I was going to die very shortly. ஆனால் எல்லாரும் அந்த 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 கேன்சர் மூலமாக நான் சீக்கிரமாய் மரித்து போய்டுவேன் என்று சொல்லி நினைத்தார்கள். I was going to the doctor in the morning. நான் காலையிலே மருத்துவரை அணுகும்படியாக நான் கடந்து சென்றேன். I went to bed at night very late. அந்த அதே நாள் நான் படுப்பதற்கு ரொம்ப அதிக நேரம் சென்று கடந்து சென்றிருந்தேன். And I woke up early in the morning. அந்த நாள் மறுநாள் அதிகாலையில் நேரமாக எழுந்திருந்து And just when I woke up, நான் எழுந்த உடனே the Holy Spirit spoke to me. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். He said, I took the cancer while you were sleeping last night. உன்னிடத்தில் இருக்கிற அந்த கேன்சரை முழுவதுமாக நான் மாற்றி விட்டேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. Hallelujah. Do I look like I'm a dead man to you? இப்பொழுது நான் செத்து போன மனிதனாக அல்ல, ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார்.
Amen. Hallelujah. 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 When Jesus says you're not going to die, you're not going to die. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் நிச்சயமாய் நாம் மரிப்பதற்காக அல்ல, ஜீவன் பெறுவதற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. 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 Amen. Then a few months later, my wife started having a lot of pain in her eyes. சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய கண்கள் அதிகமாக வேதனையாய் இருந்தது என்னுடைய கண்களிலே. So we brought her to the eye doctor. நான் அந்த கண் மருத்துவமனைக்கு நான் கடந்து சென்றேன். They took the x-rays. அந்த கண் மருத்துவமனையிலே பரிசோதனை பண்ணி பார்த்துவிட்டு She had big yellow rings around her eyes. அந்த என்னுடைய கண்களிலே இருந்த ஒரு பெரிய ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பெரிய ஒரு காரியம் அந்த இடத்துல இருந்தது என்று சொல்லி சொன்னார்கள். And the doctor said she has advanced glaucoma. Advanced glaucoma was the diagnosis. Glaucoma. Advanced glaucoma. ஓகே, அந்த கண்களிலே இருந்ததான ஒரு விதமான வியாதி இருக்கிறது என்று சொல்லி, கொடிய ஒரு வியாதி இருக்கிறது என்று சொல்லி பரிசோதனை பண்ணிவிட்டு அவர்கள் எனக்கு சொன்னார்கள். She would have been blind in under 2 years. 2 வருடங்களுக்கு பிறகு நிச்சயமாக அவருடைய கண்களுடைய பார்வை முழுதுமாய் இழந்து விடுவார் என்று சொன்னார்கள். She said to me, "What am I going to do?" நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. I said, "We're going to pray like we always do." நான் எப்பொழுதும் ஜெபித்தது போல இதுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் என்று சொல்லி நான் தீர்மானித்தேன். So we were leaving the country. அந்த தேசத்தை விட்டு நான் கடந்து செல்லும் பொழுது we had the whole church pray for her. அந்த தேசத்திலுள்ள சபைகள் முழுவதுமாக எனக்காய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். We took the anointing oil. நாம் அந்த இடத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த எண்ணெயை நான் எடுத்துக்கொண்டேன். Poured the anointing oil upon her. அந்த இடத்திலே இருக்கிற அந்த கண்களிலே அந்த நான் எண்ணெய் பூசினேன். Laid hands upon her in the name of Jesus. அந்த இடத்திலே இந்த பலவீனத்தோடு நான் அந்த சபையில நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். The Holy Spirit came upon her. பரிசுத்த ஆவியானவர் அந்த சகோதரி, ஒரு குறிப்பிட்ட சகோதரியை தொட ஆரம்பித்தார். And we went back to the United States. அவர்கள் அந்த அமெரிக்க தேசத்திற்கு கடந்து செல்வதற்கு அப்புறம் went to the doctor. அந்த சகோதரி திரும்ப அந்த காரியங்களை பரிசோதனை பண்ணிவிட்டு and he took more x-rays. அவளும் அந்த பரிசோதனை பார்த்துவிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக அமர்ந்திருந்தார்கள். He had 2 computer screens in front of him. He had 2 computer screens. 2 computers were sitting right there. Computers. No, yeah, to see what happened. He took the x-rays, they had the results on the computer screen. Okay. அந்த மருத்துவர்கள் அந்த கண்களை பரிசோதனை பார்த்துவிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல பரிசோதனை பார்த்து ஒரு சில காரியங்களை அந்த அவர்களுக்கு சொன்னார்கள். He was looking at her eyes before. He was looking at her eyes on the computer screen. There was pictures of her eyes. அந்த பரிசோதனை பண்ணி பார்த்து அந்த பரிசோதனை பண்ணி முடிந்த உடனே ஒரு சில காரியங்களை அந்த அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது and he started like scratching his head wondering what's going on here. அந்த இடத்திலே அவங்க உட்கார்ந்துட்டு இது என்ன இங்க நடக்கிறது என்று தெரியலையே என்று சொல்லி ஒரு பயத்தோடு அவர்கள் அந்ததை பார்த்து I don't understand it. நான் அந்த இடத்துல என்ன நடக்க போகுது என்று தெரியல, புரியல என்று சொல்லி நினைச்சு கொண்டிருந்தேன். The first set of x-rays shows you have advanced glaucoma. The first set of x-rays in the computers. No, for her. No, you got to get it. She had gone to the doctor. There's 2 screens, before and after. ஓகே, அதாவது அந்த சகோதரிக்கு, சாரி நான் இவங்களை என்ன சொல்லிட்டேன், அந்த சகோதரிக்கு நடந்தான முதல் எக்ஸ்ரேல ஒரு மாதிரி இருந்தது, இரண்டாவது அந்த பரிசோதனை பண்ணும்போது அது ஒரு விதமாக இருந்தது. So the first set showed the advanced glaucoma. அந்த முதலுடைய பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த கோமா என்கிற ஒரு நிலையில அந்த பரிசோதனை ரிசல்ட் எப்படியாய் சொல்லுகிறது என்று சொன்னார்கள். But then on the second screen, அந்த இரண்டாவது பரிசோதனைக்கு அவர்கள் கடந்து செல்லும் பொழுது her eyes were completely normal. அவருடைய கண்கள் முழுவதுமாய் மாற்றப்பட்டிருந்ததை அவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. 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 So the same thing இதே போலதான் that happened to that young boy in Africa. அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் நடந்த அந்த சிறியவனுக்கும் இப்படியே இதே போல நடந்தது. And the same thing அதே போலதான் that happened to me in the United States of America. அமெரிக்க தேசத்திலும் எனக்கும் நடந்தது. And the same thing அதே போலதான் that happened in that church அந்த சபையில் உள்ள அந்த ஸ்திரீக்கும் நடந்தது. that happened to you today. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். If you believe. நீங்கள் ஆண்டவரை முழுதுமாய் நம்பும் பொழுது, is there anybody here that believes? நீங்கள் இந்த இடத்தில் நீங்கள் விசுவாசித்திருக்கும் பொழுது, if you believe the word
of God, நீங்கள் ஆண்டவருடைய வேத வசனத்தின் சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் கரங்களை அசைத்து ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் எல்லாரும் கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் எல்லாரும் கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை உறுதியாய் நம்புகிறீர்களோ, எல்லாரும் கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, hallelujah, hallelujah. God's given me a wonderful message for your church. இந்த நாளிலே ஆண்டவர் இந்த சபைக்கென்று ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். I'm not going to be too long. நாம் அதிக நேரங்கள் எடுக்க முடியாது நான் இல்ல. Sorry. We go to the book of 2 Corinthians chapter 4. நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3 through 7. 3வது வசனம் முதல் 7வது வசனம் வரை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல் 7வது வசனம் வரை வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹalleluya, amen, hallelujah, hallelujah, hallelujah. I'm going to ask you the question. நான் இந்த நாளிலே ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். Are your eyes and your ears spiritually opened? ஆவிக்குரிய நிலைமையிலே உங்களுடைய இருதயமும் கண்களும் திறந்திருக்கிறதா என்று சொல்லி நான் கேட்கிறேன். Because most people who live in this world and even in this country, ஏனென்றால் அநேக ஜனங்கள் இந்த தேசத்திலே இந்த உலகத்திலே வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே their eyes are not spiritually open. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. And their ears are not spiritually open. அந்த ஆவிக்குரிய காதுகளும் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். So if your eyes and ears are opened, உண்மையாய் அவருடைய கண்களும் காதுகளும் திறக்கப்படுமானால் you are a very blessed people. நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறீர்கள். Hallelujah, hallelujah. If you can understand the truth, நீங்கள் உண்மையாக சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் என்றால், if you walk in the light, நீங்கள் உண்மையாகவே அந்த வெளிச்சத்திலே நீங்கள் நடந்து செல்வீர்கள் என்றால், if you know Jesus Christ as your savior, நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்றால், if you know about the love of God, நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்த்திருப்பீர்கள் என்றால், if you have a relationship with God, நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய நல்ல ஒரு உறவை உங்களுக்கு இன்று உண்டு பண்ணியிருப்பீர்கள் என்றால், you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். You are very, very blessed. நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறீர்கள். Because most people do not have what you have. ஏனென்றால் இந்த இடத்தில் நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் அநேக ஜனங்களுக்கு இல்லை. Hallelujah. Hallelujah. It says, but if our gospel is hid, sorry, if our gospel is hid, verse 3, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால், it's hid to them that are lost. கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும். I want to do a demonstration today. இந்த நாளிலே ஒரு சிறிய செய்முறையை உங்களுக்கு செய்து காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். I brought a t-shirt to church. இந்த டீ-ஷர்ட்டை நான் உங்களுக்காக எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். Why would I bring a t-shirt to church? எதற்காக இந்த டீ-ஷர்ட்டை சபைக்கு நான் கொண்டு வர வேண்டும்? It's very clean. இது ரொம்ப சுத்தமா இருக்கிறது. My wife washed it. என்னுடைய மனைவி இதை நல்லா வாஷ் பண்ணி சுத்தப்படுத்தி கொடுத்தாங்க. So it's very, very clean. நான் இன்னும் ஒரு முறை கூட அதை போடல. அது ரொம்ப சுத்தமா இருக்கிறது. But I want to volunteer for this demonstration. Who is going to volunteer?
ஒரு யாராவது ஒரு நபர் Not knowing what's going to happen to you. Who's going to volunteer for it? யாராவது ஒருவர் வர வேண்டும் இதற்காக. And if nobody volunteers, I'll pick somebody. யார் வர்றா? Who's going to volunteer? யார் வர போறீங்க? Okay, I already picked somebody. That young man right there. Man here. Him. He's going to volunteer. Yes. So this is what we're going to do. We're going to have a demonstration. நான் ஒரு செய்முறையை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். But you're going to have to actually get behind here, so we need some room. You're going to have to move that also. You have to move the offering thing. He has to have some room. You want? You have to, no, just do what I'm telling you. It's going to be behind this here. You have to move that because he's going to need some room. Yeah, so we're going to go back here. No, back here. No. This has to move. It's going to be behind here. This can move forward. This can move forward. We're going to be doing it this way. He needs some room. And I'm going to need that chair over there also. Get that chair here. This has to move also. This has to move. He needs this space right here. Okay. This is a demonstration. This is something you're going to understand. No, the chair is going to go back there. இதை செய்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. Pastor, you have to tell him. They're probably going to understand. Yes. He doesn't do anything. He doesn't move the chair. He's going to be the one in the demonstration. I need your brother to help me. Please. Just move the chair back there. Move this chair back there somewhere. Take him. Okay? You take the chair. Just move it back there. Stay here. Stay right here. Right there. It's fine. Okay. All right. Now, I want him to turn around and go get the chair and bring it forward. நீங்க அப்படியே திரும்பி அந்த சேரை கொண்டு வர முடியாது. இல்ல நீ போங்க. Yeah. Yes. Yeah. Bring it forward. That was very easy. இது ரொம்ப லகுவா இருக்கிறது. Why could he do that so easily? இது ஏன் ரொம்ப ஈஸியா இருக்கிறது? Because his eyes could see the chair. ஏனென்றால் அவர் கண்கள் தெளிவாய் தெரிகிறது அந்த சேரை எப்படி கொண்டு வரணும். Because his eyes were open. அவருடைய கண்கள் தெளிவாய் இருக்கிறபடினால he could walk right to the chair. அந்த சேருக்கு எங்க இருக்கிறதோ அதற்கு நேராக நடந்து சென்று அதை எடுத்து விட்டார். But we're going to have your brother take it again and move it to a different place. அந்த சேரை எடுத்து இன்னொரு ஒரு இடத்துக்கு வைங்க. And when he comes back, okay. No, not so far. That's okay. Yeah, that's very good. Now I want you to put this around his eyes. Put a blindfold on him. No. Come here. Tie this blindfold around his eyes. Tie the blindfold around his eyes so he can't see. No, tie it around. So he can't see. Yeah, it'll work. I checked it. Yeah. He has to breathe. Okay, that's good. Now I want everybody to help him out. He has no eyes. அவருக்கு இப்ப கண்கள் தெரியல. But he has ears. But அவங்களுக்கு காது மட்டும் திறந்திருக்கிறது. Wait a minute. Now I want you to spin him around a few times. Just spin him around slowly. மெதுவா. Okay. Now he can't see where the chair is. But you're going to help him out. நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய போறீங்க. I want you all, when I say 3, நான் 3 ன்னு சொல்லும் பொழுது tell him where the chair is. We can see the 1 2 3 சொல்லும் பொழுது சேர் எந்த இடத்துல இருக்கு நீங்க உதவி செய்ய போறீங்க. So when I say 3, I want everyone together to start telling him where to go. நீங்க 3 ன்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த சேர் எங்க இருக்குன்னு நீங்க சொல்ல போறீங்க. ஏனா அவர் காது மட்டும் திறந்திருக்கு, கண்ணு மூடி இருக்கு. You're going to be near him so he doesn't hit anybody. You'll protect him so he doesn't hit anybody. யார்ட்டையும். So tell him that. So you're not going to hurt yourself. Because he's going to be there right with you. When I say 3, everyone start telling him, direct him to the chair. நான் 1 2 3 ன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்ல போறீங்க? அந்த சேர் எங்க இருக்குன்னு அவருக்கு டைரக்ட் பண்ண போறீங்க. 1 2 3. Yes. Now the audience is telling where to go. சொல்லுங்க. Stay near him. இல்ல விட்டுரு. Woo! Very good. Praise the Lord. Very good. No. That stays on. That stays on. We have one more time. இன்னொரு தடவை நம்ம செய்ய போறோம். Okay, now we're going to bring him to the front. Front கொண்டு வந்துருங்க. No, you're going to move the chair. Not chair. No. This time he's going to come with me. Now bring the chair someplace different.
Okay, now you're going to spin him around again. Yeah, make sure it's really tight so you can't see nothing. Put it on really good. Yeah, okay. Oh, very good, very good. Okay. Now this time, இந்த தடவை he's going to have he's not going to have his eyes. அவருடைய ஐ மறைக்கப்பட்டிருக்கிறது, கண்கள். And no one's going to say anything to him, so he's going to have no ears. நம்ம யாருமே இப்ப சொல்ல போறது இல்ல அவர் என்ன செய்யணும். So you're going to spin him around again. திரும்ப சுத்தி விடுங்க. No one's going to say anything to him. யாருமே எதுமே சொல்ல கூடாது. And now he's going to have to find the chair by himself. அவரே அந்த சேர் எங்க இருக்கு அப்படினு நம்ம கண்டுபிடிக்கணும். Go ahead. போங்க. சேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. You see, he's having a very hard time. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. He can't hear and he can't see. அவர் கேட்க முடியும் ஆனா பார்க்க முடியாது. The chair's not moving anywhere. சேர் எந்த இடத்தையும் விட்டு நகரல. That's not a chair. ஆனா அவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு சேரை கண்டுபிடிப்பதற்காக. This could take all day long. Yes. This could take all day long. இது ஒருவேளை இந்த நாள் முழுக்கும் அப்படியே When he had his eyes and his ears, it was very easy for him. ஆனால் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் சீக்கிரத்தில் அந்த சேரை அடைய முடியும். When he had his ears, it was a little bit slower. அந்த அவருடைய காதுகள் திறக்கப்பட்டிருந்தால் அது இன்னும் லகுவா இருக்கும். But now he has no eyes and no ears and he's having a very difficult time. ஆனால் இப்பொழுது காதுகளும் இல்ல, காதுகளும் கேட்கப்பட முடியல, கண்களும் பார்க்க முடியல. Keep trying for one more minute. Just walk around, try and find it. திரும்ப ட்ரை பண்ணுங்க, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க, சேர் எங்க இருக்குன்னு. Okay, bring him to the front. அவர் முன்னாடி கொண்டு வந்து. You can take the blindfold off him now. கண்ணை எடுத்துரு. Yeah. Okay, now look around, see if you can find the chair. No, go touch it. Go get it. Go get it. ஏதோ எடுத்துட்டு வாங்க. Very good. Praise the Lord. Praise the Lord. Amen. Give him a clap offering. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி. Yes. Do you see how important it is to have our eyes and our ears? நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க கண்கள் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி. When his eyes could see, it was very easy. அவருடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்த காரியங்களை லகுவா அடைய முடிந்தது. When his ears could hear, it was a little bit more difficult. அந்த அவருடைய இருதயம் அவருடைய செவி திறந்திருக்கும் பொழுது அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அது ரொம்ப இன்னும் அதிகமாக கடினமா இருந்தது. When he had no eyes and no ears, ரெண்டுமே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது he was wandering around like he was lost. அந்த இடத்தை முழுவதுமாக அங்கு இங்குமாக அலசடிப்பட்டு கொண்டே இருந்தார்கள். And that's what people are living like today. அதே போல தான் இந்த இடத்திலே இந்த தேசத்தில் இருக்கிற अनेक ஜனங்களுடைய நிலைமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. Their ears are closed. அவருடைய செவிகள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். And their eyes are closed. அவருடைய கண்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. And they're walking in this world blind. அவருடைய தேவ சமூகத்தில் நடக்க முடியாமல் அவரை உறுதியாய் ஆண்டவரை தேட முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். How does somebody get blinded in this world? எப்படி இந்த உலகத்திலே அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்றால் The Bible says ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது that we are born in sin. ஏனென்றால் நாம் பாவத்திலே பிறந்திருக்கிறபடியாலே we're shaped in iniquity. நாம் இந்த உலகத்தினுடைய அக்கிரமங்களுடைய கிரியைகள் அதிகமாய் நம்மை அமைத்துக் கொண்டிருக்கிறபடியாலே the god of this world ஆண்டவருடைய மகிமையான கரம் will blind people through sin. They'll be blinded by their sin. அவருடைய அதாவது கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவருடைய கண்களுடைய காரியத்தை ஆண்டவர் திறக்க முடிகிறது. They can be blinded by pride. They can be blinded by pride. The pride of life, pride. Yes. Proud. அவருடைய பெருமை நிமித்தமாக அவருடைய கண்கள் இன்றைக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது.
They can be worshiping idols which will blind their eyes. அவர்கள் இன்றைக்கு விக்கிரக ஆராதனையில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறபடியாலே அவருடைய கண்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. If somebody does not believe the gospel, ஒருவேளை தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்கள் கேட்க முடியாதபடினாலேயும் சில கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. they are immediately blinded to the truth of the word of God. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சுவிசேஷத்தினுடைய அந்த காரியத்தை கேட்க விடாமல் குருடாக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. So every person that walks upon the face of the earth, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் they have the choice. அவர்களுக்கு அவர்களுக்கு முன்பாக ஒரு காரியம் விதிக்கப்பட்டிருக்கிறது. To walk in the light of Christ. அவர்கள் தேவனுடைய வெளிச்சத்திற்கு நடக்கிற ஒரு பாதை இருக்கிறது. Or they can walk in the blindness of Satan. இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார சக்தியான பிசாசுனுடைய காரியத்தில் நடக்கிற ரெண்டு பாதைகளை அவர்களுக்கு வைத்திருக்கிறார். I choose to walk in the light. நான் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்றால் வெளிச்சத்தில் நடக்கும்படியாய் நான் தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கிறேன். Jesus, he is Emmanuel. Jesus is Emmanuel. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே Emmanuel means God with us. இம்மானுவேல் என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமா இருக்கிறது. God is with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது when you walk in the light. நீங்கள் வெளிச்சத்திலே நடப்பீர்கள். When you walk in the light, நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது the darkness cannot take over your life. அந்தகாரத்தின் இருள்கள் உங்களை ஆதிக்கம் பண்ண முடியாது. Jesus was the light. இயேசு கிறிஸ்துவே அந்த வெளிச்சத்தின் தலைவராய் இருக்கிறார். Shined in the darkness. அந்த இருளிலே அவர் வெளிச்சத்தின் தகப்பனாய் இருந்து நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவராய் இருக்கிறார். The light of Christ. அந்த ஆண்டவராக கிறிஸ்துவின் வெளிச்சம் it is brighter than the sun. அது இந்த உலகத்தில் இருக்கிற சூரியனை காட்டிலும் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் இருக்கிறது கிறிஸ்துவின் பிரகாசம். Every single day the sun goes down. ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது? சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது மாலை வேளையிலே. But the light of Jesus, it never stops shining. ஆனால் கிறிஸ்துவின் வெளிச்சம் ஒரு நாளும் மங்காமல் மறையாமல் எப்பொழுதும் வெளிச்சத்தை தந்து கொண்டே இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Amen. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். Amen. Hallelujah. Thank you. Jesus, he is the Lord of all. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு வெளிச்சத்தின் தகப்பனாய் இருக்கிறார். The Bible says, ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, when we lift up Jesus, நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, when we lift up the name of Jesus, ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, when we preach about Jesus, ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரசங்கிக்கும் பொழுது, when we worship Jesus, ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது, the Bible says, ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, he will call all men unto himself. ஆண்டவருடைய மகிமையின் கிரியைகள் நம்முலமாய் வெளிப்பட ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. People will be drawn into the light. நம்முலமாக அந்த வெளிச்சத்திலே அந்த கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்குள்ளாக अनेक ஜனங்கள் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Because when people walk in darkness, ஏனென்றால் அந்த இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை நோக்கி வரும் பொழுது they suffer in that darkness. ஏனென்றால் இந்த இருளில் இருக்கிற அந்த ஜனங்கள் அந்த இருளிலே அவர்கள் அதிகமாய் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். But when we walk in the light, நாம் வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது Christ will be revealed to you through the scripture. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். When you walk in the light, நீங்கள் அந்த வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது everything in the Bible will become alive to you. அந்த வேத வசனம் நமக்கு பாதைக்கு வெளிச்சமாய் நமக்கு இருக்கிறது. The same things you read about in the Bible, நீங்கள் அதே வசனத்தை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம், can happen in your life. அந்த அதே வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் அது நடக்கிறது மாத்திரமல்ல, சபையிலும் அதை நடக்க பண்ணுகிறார். Happen at the altar. உங்க இந்த பலிபீடத்தில் அதை கர்த்தர் நடப்பித்திருக்கிறார். Miracles we read about. அந்த அற்புதத்தின் மகிமையை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். We can see it happen here today. இந்த நாளிலும் அந்த மகிமையினை அந்த அற்புதத்தின் மகிமையை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். It can happen here in India. நீங்கள் இந்த இந்திய தேசத்தில் இந்த மகிமையை காண போகிறீர்கள். Everything you read about in the scriptures. இந்த சபை நம்முடைய வேதாகமத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு காரியங்களும், all the promises of God, எல்லா வாக்குத்தத்தங்களும் can come into your life. அந்த உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடந்தே ஆகும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கரங்களை தட்டுங்க. ஆமென். Because we believe the word of God. ஏனென்றால் நாம் வேத வசனத்தை முழுமையாய் நம்பி இருக்கிறபடியாலே Jesus said, ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், all power, எல்லா அதிகாரமும் in heaven and earth, இந்த வான
வானத்திலும் பூமியிலும் given unto me. அது எனக்கு உரியதாய் இருக்கிறது. He also gives that same power அதே வல்லமையை அதிகாரத்தை to his children. அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். His son. அவருடைய ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். His daughter. அவருடைய சகோதரிகளுக்கும் that same power. அதே அதிகாரத்தின் வல்லமையை early disciples have. எல்லா சாதலுய சுவிசேஷர்களுக்கும் same power. அதே வல்லமை will operate in your life. இந்த உங்கள் வாழ்க்கையிலும் அது இப்பொழுது தொடங்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Hallelujah, hallelujah, hallelujah. Let's go to the book of Genesis, chapter 1, verses 1 through 3. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 லிருந்து ஒரு சில வசனங்களை 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Praise Lord, hallelujah. There was darkness everywhere in the beginning. அந்த அந்தகாரம் எல்லா அந்த உலகம் பூமி முழுவதும் நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Until God spoke the words and said, let there be light. ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. When those words were spoken, அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே all the darkness had to leave. அந்த அந்தகாரத்தின் இருள்கள் நிச்சயமாய் விலகித்தான் ஆக வேண்டும். The earth was not properly formed yet. ஏனென்றால் உலகம் சரியாக ஒரு முழுமையான இதுல அது உருவாக்கப்படாமல் இருந்தது, சிருஷ்டிக்கப்படாமல் இருந்தது. But when God spoke the word of God, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அங்க பிரகடனப்படுத்தும் பொழுது everything started to come together. அந்த பூமியானது வெறுமையாய் ஒழுங்கின்மையாய் இருந்த அந்த காரியம் அது சரியாக அது உருவாக்கப்பட்டது. உடனே maybe you have not received the answer to your prayer yet. ஒருவேளை இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் உங்களுடைய ஜெபங்கள் சில நேரங்களில் கேட்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். But when the light of the gospel shines upon you, ஆண்டவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கும்படியாய் வந்திருக்கிறது. when God gives you a scripture, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, when you speak the word of God, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது, when you pray according to the word of God, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வசனத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, just like light became everywhere, எப்படி அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே just like all the stars were formed, அதே போல உங்கள் வாழ்க்கையிலே வேத வசனத்தின் வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அது அப்படியே நடக்கும். Hallelujah, hallelujah, amen, amen, hallelujah. The answer to your prayer will come the same way. ஆண்டவர் அப்படியே உங்களுடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். When God spoke and light came, ஆண்டவர் சொன்னார், உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. God will speak to you and blessings will come upon your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் ஆண்டவர் கட்டளையிட்டார், அது அப்படியே ஆகும். Hallelujah, hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah, Amen. hallelujah. Thank you Jesus. When we walk in the light, நாம் அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்கும் பொழுது, as he is in the light, as Jesus is in the light, இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த வெளிச்சத்தின் தகப்பனாய் இருக்கிறார், அது குறித்தவராய் இருக்கிறார். the blood of Jesus Christ will cleanse us from all sin. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை முழுவதுமாய் கழுவுகிறது மாத்திரமல்ல. Hallelujah, Amen. hallelujah. Praise your name, Jesus. Hallelujah. God, he commanded this light to shine out of darkness. He commanded the light to shine out of darkness. ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த இருளில் இருக்கிற அந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே கட்டளையிடுகிறார், வெளிச்சம் உண்டாயிற்று. And he has also shined in our hearts. ஆண்டவர் இந்த நாளிலும் அந்த நம்முடைய இருதயத்தில் அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். So what happens to you when you walk in the light? நீங்கள் அந்த வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, the Bible teaches ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, that this light will fill us with the knowledge of God. ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்குள்ளாய் வரும்பொழுது தேவ ஞானம் நமக்குள்ளாய் உண்டாயிருக்கிறது. The glory of God will be upon your life. தேவனுடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசிக்கிறதா இருக்கிறது.
This light will just not be for now. அந்த வெளிச்சம் அது தற்செயலாக இல்ல. This light will be with us forever and ever and ever. அது தற்செயலாக மாத்திரமல்ல, யுகாயுகமாய் அந்த வெளிச்சம் நம்மிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. When your eyes are open, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் பொழுது, and your ears are open, உங்களுடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்கும் பொழுது, you will understand the word of God. நீங்கள் அந்த வேதத்தின் வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க முடிகிறது. Jesus promised us everlasting life. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவரே இந்த உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். All the promises of God can be yours. ஆண்டவர் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அது வெளிப்பட ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. When your eyes are open, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் பொழுது, and your ears are open, உங்களுடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்கும் you பொழுது, will hear his voice. நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். The Bible says, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, my sheep they hear my voice. யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ, another they will not follow. அவர்கள் நிச்சயமாய் தன்னுடைய வார்த்தையை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You will not follow the ways of the world. நீங்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களை பின்பற்றி செல்வீர்கள் என்றால், you will not follow the ways of Satan. நீங்கள் இந்த உலகத்தினுடைய சத்துருவின் காரியத்தை நீங்கள் பின்பற்றாமல், you will not be deceived by lies. நீங்கள் இந்த உலகத்தின் காரியத்தை நீங்கள் பின்பற்றாமல் இருக்கும் பொழுது, you will not worship idols. நீங்கள் இந்த உலகத்தினுடைய விக்கிரக ஆராதனை வழிபடாமல் இருக்கும் பொழுது, you will not follow false religion. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற अनेक மதங்களை பின்பற்றாமல் இருக்கும் பொழுது, you will walk close after Jesus. நீங்கள் கிறிஸ்துவை மாத்திரம் நமக்கு இரட்சகராக பின்பற்றிக் கொண்டிருக்கும் பொழுது, he is the great shepherd. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்து அவர் நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். we are the sheep. நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். and we follow him. நாம் அவரை பின்பற்றும் பொழுது, we hear his voice. நாம் அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, we obey his voice. நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது, we are like he was in this world. அவருடைய சத்தம் நமக்கு கீழ்ப்படிகிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். and we have the light dwelling within us. நிச்சயமாய் அந்த வெளிச்சத்தின் ஒளி நம்மீது பிரகாசிக்கிறதா இருக்கிற கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. 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 This light is like a treasure inside of us. அந்த வெளிச்சம் என்பது அது ஒரு பெரிய பொக்கிஷமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கிறிஸ்துவின் வெளிச்சம். This light will carry us through this current evil world. அந்த வெளிச்சம் இந்த உலகத்தில் இருக்கிற अनेक அந்தகாரத்தின் கிரியைகளை அது தாண்டி அதை மேற்கொண்டு நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். This light will shine in your life. அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே அது பிரகாசிக்கும் பொழுது, and it will reveal the plan of God for your life. It will reveal to you the plan of God. ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். Do you want more light in your life? நீங்கள் உண்மையாகவே அந்த பேர் ஒளிச்சிய அந்த கிறிஸ்துவின் வெளிச்சத்தை இன்னும் அதிகமாய் விரும்புகிறீர்களா? How do you get more light in your life? எப்படி அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாய் உங்களில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Spend more time in prayer. நீங்கள் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, as you pray, as you pray, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, the light shines upon you. ஆண்டவருடைய வெளிச்சம் உங்கள் மீது பிரகாசிக்கும். as you listen to the word of God, நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, the light shines upon you. ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களிலே திரும்ப பிரகாசிக்கும். as you read the scriptures, ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, the light shines upon you. ஆண்டவருடைய வெளிச்சம் இன்னும் அதிகமாய் உங்களை பிரகாசிக்கும். are you going to walk in the light? நீங்கள் நிச்சயமாக அந்த வெளிச்சத்திலே நடக்க விரும்புகிறீர்களா? be filled with light. நீங்கள் நிச்சயமாக அந்த வெளிச்சத்திலே நிரம்ப விரும்புகிறீர்களா? today is your day. இந்த நாள் உங்களுடைய நாளாய் இருக்கிறது. that more light is going to come upon your life. அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. yes, you will understand more of the scriptures. நீங்கள் நிச்சயமாக வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், you will feel more of the presence of God. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் உணர முடியும். the enemies will be removed from you. சத்துருவின் கிரியைகள் உங்களை விட்டு தன்னாலாது விலகும். because the enemy cannot stand the light. ஏனென்றால் சத்ரு அந்த தேவன் கொடுத்த அந்த வெளிச்சத்தை திருடி போட முடியாது. today is your day to receive. இந்த பகல் வேளை கர்த்தர் இது உங்களுக்கு கொடுக்கிற இந்த தருணமாய் இருக்கிறது. this is going to come to you through the spirit. ஆண்டவர் அது பரிசுத்தாவின் மூலமாக அந்த வெளிச்சத்தை இன்னும் அதிகரிக்க விரும்புகிறார். because the presence of the Holy Spirit is in this place. ஏனென்றால் பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே அதிகமாய் உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். he's going to open your eyes. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு குருட்டாட்டத்தை அவர் திறக்க விரும்புகிறார். அவர் இந்த நாளிலே உங்களுடைய செவிகளை கர்த்தர் வெளிச்சத்திற்கு நேராய் திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது more clear than ever before. நீங்கள் முன்பு கேட்டது போல அல்ல.
Hallelujah. 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 He's going to open your eyes. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய கண்களை திறந்துங்கள், திறங்கள். That you will see more out of the scripture. நீங்கள் இன்னும் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் காண போகிறீர்கள். But there may be somebody here today. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Who your life might not be totally right with God. ஆண்டவர் உங்களுடைய வெளிச்சத்தை இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Maybe you go to church all the time. அநேகர் தேவ சபைக்கு நீங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கிறீர்கள். You may sing the song. நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். But there's some things in your life that God's been dealing with you about. ஆனால் சில காரியங்களை இன்னும் ஆண்டவர் உங்களோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். You need to come out of that darkness. அந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற அந்த அந்தகாரத்தின் கிரியைகளை விட்டு நீங்கள் வெளியே நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். Walk in the light. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, God commands men to repent everywhere. ஆண்டவர் தேவ பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் அந்த காரியத்திலிருந்து விடுபட்டு, அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு, அந்த அந்தகாரத்திலிருந்து விடுபட்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். There's somebody here today. இந்த இடத்திலே ஒரு சில தேவ பிள்ளைகளோடு who needs to ask forgiveness from something in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே பேசிக் கொண்டிருந்த சில காரியங்களை நீங்கள் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது, I want everyone to stand up right now. எல்லாரும் அப்படியே இருக்கிறவங்க எழுந்திருக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். If that's you, no, if that person is you who I was just talking about. Yes. ஒருவேளை யார் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, I'm going to say the prayer. This is what I feel to do. I'm going to say the prayer. நான் உங்களுக்காக அந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மனம் திரும்பக்கூடியவர்கள், அந்தகாரத்தின் கிரியைகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அந்த ஜெபத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். If you need to ask forgiveness from something in your life, join in this prayer. நீங்கள் இந்த இடத்திலே தேவன் அந்த ஜெபத்தை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து செய்ய வேண்டும். And after we say this prayer, அந்த ஜெபத்தை செய்வதற்கு பின்பாக we're going to pray for you if you have any sickness or any serious needs in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள், வியாதிகள், பலவீனங்கள் உங்களுக்கு இருந்தால் நாங்கள் பின்பதாக அதற்காக நாம் ஜெபிக்கலாம். We're going to pray kind of quickly today. இந்த இடத்திலே சீக்கிரமாய் அதை நாம் செய்து முடிக்க போகிறோம். So right now I want you to close your eyes. ஆண்டவர் இந்த நாளிலே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். I want you to pray this prayer. நான் உங்களை என்னோடு கூட சேர்ந்து அந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும்படியா நான் If there's கேட்கிறேன். anything you need to make right with God, this is the time. ஒருவேளை தேவனுக்கு முன்பாக ஏதோ ஒரு காரியங்கள் அந்தகாரத்தின் கிரியைகள் இருக்குமானால் நீங்கள் அதை தேவ சமூகத்தில் இப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்கிறார். Father, in the name of Jesus. பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. Say this prayer out loud. This is what I feel. நீங்க சேர்ந்து சொல்லுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே Forgive me of everything I've done wrong. எங்களுடைய வாழ்க்கையில நான் பண்ண எல்லா பாவத்தையும் நீர் மன்னியும் ஆண்டவரே. I believe நான் நிச்சயமாய் நம்புறேன் that your blood will cleanse me right now. உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என்னை முற்றிலுமாய் கழுவும் என்று சொல்லி நம்புகிறேன். I give everything over to you. நான் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே நான் முற்றிலுமாய் நான் தருகிறேன். I will walk with you. நான் உமக்காய் நான் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Every day of my life. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் take my heart. என்னுடைய இருதயத்தை நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. Strengthen me. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. Wash me by your blood. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. Wash me by your blood right now. இப்பொழுதே என்னை நீர் கழுவும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே. I give you my life. நான் என்னை முழுதுமாய் தருகிறேன் ஆண்டவரே. I will walk in the light. நான் அந்த வெளிச்சத்திலே நடப்பேன் ஆண்டவரே. I will walk in the light. நான் அந்த வெளிச்சத்திலே நடப்பேன் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Amen. Hallelujah. Amen. Hallelujah. 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 If anybody needs prayer, we would like to pray with you right now. ஒருவேளை யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், பலவீனம் உள்ளவர்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய குடும்பத்திலே ஏதாவது பலவீனங்கள், போராட்டங்கள், ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு விரும்பினீங்கன்னா உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கன்னு விரும்புகிறோம். அப்படிப்பட்டவங்க முன்பதாக சீக்கிரமா நாங்கள் கடந்து வாங்க. சில நிமிடங்களிலே நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம்.
தேவ பிரசன்னமே. முன்பாடு அப்படியே கடந்து வாங்க. இறங்கியே ஜெபிக்க விரும்புகிறவர்கள் அப்படியே முன்பதாக நீங்கள் கடந்து வாருங்கள். ஓ தேவ பிரசன்னமே இறங்கி. சீக்கிரமா சீக்கிரமா, நேரம் இல்ல. சீக்கிரமா உங்க குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் போராட்டம் இருக்குன்னா சீக்கிரம் எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஜெபிக்கக்கூடியவர்கள் முன்னாக கடந்து வாங்க. ஊழியக்காரர் உங்களுக்கு அண்ணி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஜெபிக்கும்படியா கடந்து வாங்க. சீக்கிரமா வாங்க 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 வாங்க. ஜெபிப்பதற்கு முந்திக் கொள்ளுங்க. இவங்க போட்டுமா அவங்க போறாங்களான்னு பார்க்காதீங்க. கண்ணை திறந்து. எஸ்.